திருவோணம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சுபம். இந்த உழவர்களுடைய இந்த தண்ணி நிறைய வருது பார்த்தீங்களா, ஏன்னா அறுவடை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடிய மாதமாக சொல்லலாம். அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தை தான் நம்ம ஓணம் பண்டிகையா, இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா. ஓணம் வந்து கேரளாவில் தான் ரொம்ப இப்போ ஐப்பசி மாதம் தீபாவளி கொண்டாடுவோம். கணபதியோட பிள்ளையாருடைய சதுர்த்தி ரொம்ப அழகாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனையாகி என்னோட அடிமுடிக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் சேண்டல். இதுக்கெல்லாம் வந்து குருவுடைய ஆதிக்கம், கிரகத்துடைய ஆளுமையில். அப்போ அங்கே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் தான் சனி பகவானுடைய இடம், புரியுதுங்களா, ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய. அப்போ வெளிநாட்டு தொடர்பை கூட கொடுக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லும். நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய கஷ்டங்கள், ஊழ்வினை, நான் வெண்மையாக இருக்கேன், நான் தூய்மையாக இருக்கிறேன், என்னுடைய விஷயம் எல்லாமே வெளிப்படையாக இருக்கு, இதை வந்து நம்ம இதெல்லாம் கலந்தது தான். நாளைக்கு யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குரு உச்சத்தில் இருப்பாரு. இந்த திருவோண நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்கு ஒரு புதிய ஒரு நட்பு வட்டாரம் வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள் காரியங்கள் தடையாக இருந்துச்சோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், கோர்ட்டு வம்பு கேஸு. துலா ராசிக்கு வந்து பெண்களால் லாபம். விருச்சிக ராசிக்கு ரத்த உறவுகள் வழியில ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கையெழுத்து, டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு சுபகாரியத்துக்கு ஒரு திட்டம் போடுவீங்க. அந்த சுபகாரியம் உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகிறது, லைஃப்ல சேஞ்ச் ஆகிறது, துணை வரும். இது மாதிரி நிறைய விஷயம், கான்செப்ட், பாசிட்டிவ் எனர்ஜி. ஊர் கூடி நம்ம மஞ்சள் தண்ணி தெளிக்கிற மாதிரி அவங்க கலர்ஸ், பிங்க் கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலர், எல்லாருமே ஆர்ப்பாட்டமான ஒரு விசேஷ வழிபாடுன்னு சொல்லிடுங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுக்கலாம். அது மகர ராசி, மகர லக்னம், இதுல மிலாடி நபியும் வருது. அதனால ராகுவுடைய சாரம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. புதிய வாய்ப்புகள், அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய விஷயங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாமே. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி மேமோட காஸ்டியூம் பார்த்தாலே கண்டிப்பா நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் ஓணம் செலிப்ரேஷன் பத்தி தான் டீட்டெயிலாக மேம் கிட்ட பேச போறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. ஓணம் பத்தி சொல்லலான்னு பார்த்தேன், ஸோ அதே காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க. ஓணம் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன? கண்டிப்பாம்மா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பாக புதன்கிழமை வரக்கூடிய, அது புதன்னாவே பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அற்புதமான ஒரு விஷயம், ஒரு பச்சைக்கு உகந்த அது அப்படிம்பாங்க. ஏன்னா புதன் வந்து அந்த மிதுனம் கன்னிக்கு உகந்த நாள் அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த நாளில் வந்து 26ஆம் தேதி வரக்கூடிய ஆவணி 9ஆம் தேதிங்க வரக்கூடிய அது திருவோண நட்சத்திரம் தாங்க. இது மெயினாக திருவோணம் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சுபமான ஒரு மாதம். சுப முகூர்த்தமெல்லாம் அதிகமாக ஆடிய விட்டு ஆவணியில் வரக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது, இந்த உழவர்களுடைய இந்த தண்ணி நிறையா வருது பார்த்திங்களா, இதில் வந்து விளைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நம்ம இதை வந்து ஒரு நல்ல ஒரு உழவர்களுடைய விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது, விளைச்சலை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா அறுவடை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தை மாதம் வரும். அது மாதிரி இந்த நம்மளுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடிய மாதமாக சொல்லலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் வந்து திருவோணங்கிற நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனுடைய நட்சத்திரமாக. இப்போ இந்த மகரம் பார்த்திங்கன்னா மகரத்தில் தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தை தான் நம்ம ஓணம் பண்டிகையாக, இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வரலாறு அப்படி ஏதாச்சும் இருக்கா மேம்? ஆமாம், ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. அதாவது ஓணம் வந்து கேரளாவில் தான் ரொம்ப விசேஷமான பண்டிகை. இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ ஐப்பசி மாதம் தீபாவளி கொண்டாடுவோம். இப்போ இந்த மாதமே பார்த்திங்கன்னா கணபதியோட பிள்ளையாருடைய சதுர்த்தி ரொம்ப அழகாக வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் பெருசாக எல்லாமே. அதுபோல் இவங்க ஒரு 10 நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வாமன அவதாரத்தில் 10 அவதாரத்தில் பெருமாள் வந்து வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டு ஒரு பிரச்சனையாகி என்னோட அடிமுடிக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த திருவோண விரதத்துக்கான ஒரு அமைப்புமா. அப்போ அந்த வாமன அவதாரமாக பெருமாள் வந்து அந்த நாளில் வந்து இங்கே வந்து நமக்கெல்லாம் ஒரு நல்லது செய்கிறார்
அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்க இன்னும் ஐதீகமாக கேரளா மக்கள் வந்து இதை வந்து வழிபாடாக எடுக்கிறாங்க. 10 நாள் திருவிழாவாக எடுப்பாங்க. எல்லாருமே அதாவது உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு குதூகலமாக மகிழ்ச்சிகரமான நம்ம இந்த வருஷம் இன்னும் நல்ல ஒரு எல்லாத்துலேயுமே செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து சொல்லக்கூடிய விழாவாக இருக்கிறது. இதில் வந்து இந்த கலர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம கோலம் போடுறது, இந்த ஓணம்ங்கிற அந்த கோலம் வந்து போடுவோம் பார்த்தீங்களா, ரங்கோலி, அதெல்லாம் அந்த பூக்களை கொண்டு போடுவாங்க, கலர்ஸை கொண்டு போடுவாங்க. கலரில் இந்த உப்புக்கல்லாம் கலந்து பச்சரிசி மாவு இது மாதிரி நிறைய விஷயம். இந்த கலர்ஸை வந்து ஏன் கொண்டுறாங்கன்னா ஒற்றுமையை, மதசார்பற்ற ஒரு ஒற்றுமை, நல்லிணக்கத்தை, ஒரு சந்தோஷத்தை, இதனால் நீ நானுங்கிற ஒரு பாகுபாடு, ஈகோ இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே சமத்துவங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த ஓணம் பண்டிகையை வந்து எடுத்தது. இதில் அழகுங்கிற விஷயங்களும் நமக்கு வரும். ஏன்னா கேரளாக்காரங்களே பார்த்திங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, மிடுக்காக இருப்பாங்க, அந்த பஞ்சுவாலிட்டி இருக்கும், நல்ல ஒரு அறிவு கூர்மையாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி தன்மையாக செய்வாங்க. அவங்களுடைய நாலேஜ் வந்து ஒரு மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தத்துவார்த்தமாக எடுக்கக்கூடிய இந்த ஓணத்திலேருந்து நமக்கு இந்த திருவோண நட்சத்திரத்துலேருந்து திருப்பங்கள் மாறி வரும். வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிறது, லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறது, ஒரு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிறது, நமக்கு ஒரு பேபி வரும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை வரும். இது மாதிரி நிறைய விஷயம் கான்செப்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரதுக்கு தான் இந்த ஓணம் பண்டிகை வந்து ஊர்கூடி நம்ம எப்படி தேர் இழுக்கிறோமோ அவங்க வந்து ஊர்கூடி அந்த ஒரு திருவிழாவாக பண்டிகை எடுத்து எல்லோரும் வந்து நம்ம மஞ்சள் தண்ணி தெளிக்கிற மாதிரி அவங்க கலர்ஸு பிங்க் கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலர் எல்லாருமே அந்த கலர்லாம் பூசி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டமான ஒரு விசேஷ வழிபாடுன்னு சொல்ல எப்படிங்க ஆர்ப்பாட்டமான. அந்த கலர்ஸ் பற்றி கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஏன்னா ஓணம் அன்னைக்கு நார்மலாகவே காஸ்டியூம் வந்து ஒயிட் இல்லை கோல்டன் அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன காரணம் அதுக்கு? கண்டிப்பாக அதே மாதிரி பண்டிகையில் நிறைய பலகார பட்சணம்லாம் செய்வாங்க. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்குன்னு எல்லாம் போய் நான் இது செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கலர்ஸ் வந்து என்னென்னா எப்பயுமே அந்த ஒயிட்டுக்கு வந்து சந்திரன், சுக்கிரன் ஆதிக்கம், இந்த மாதிரி சாண்டல் இதுக்கெல்லாம் வந்து குருவுடைய ஆதிக்கம். அப்போ எப்படின்னா கிரகத்துடைய ஆளுமையில் அப்போ அங்கே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் தான் திருவோணமா, சரிங்களா? சனி பகவான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சனி பகவானுடைய இடம் காலசக்கரத்துக்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம்மா, புரியுதுங்களா? ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ தொழிலில் வருமானத்தை அதை தடையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸே இல்லை, டல்லாக இருக்குது வருமானம் கொடுக்கும், பிஸ்னஸ் இல்லை ஜாப் கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்பை கூட கொடுக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்கிறோம், கர்மக்காரகன். அப்போ நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய கஷ்டங்கள், ஊழ்வினை இதெல்லாம் போகணும். அந்த சனிங்கிற தாக்கம் குறையிறதுக்காக நான் வெண்மையாக இருக்கேன், நான் தூய்மையாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய விஷயம் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது, வெள்ளந்தியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான். அதே போல் இந்த சேண்டல் வந்து குருவுடைய ஆதிக்கம், குருவுடைய தத்துவார்த்தம், சரிங்களா? இதை வந்து நம்ம இதெல்லாம் கலந்தது தான் குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த மாதிரி கலந்து. ஏன்னா குரு வந்து இங்கே நீசமா மகரத்தில், சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து வெளிப்படையாக இதை நம்ம ஆமோதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார், சரிங்க? கோல்டு கலரும்பாங்க, அதை வந்து கோல்டு கலரும்போம். ஸோ இதெல்லாம் வந்து சந்திர குருச்சந்திர யோகத்துக்காகவும் சுக்கிரனுடைய அதிபதி ஆதிக்கத்துக்காகவும் இதிலேயே பச்சை ப்ளவுஸ் கூட போடுவாங்க புதன். இன்றைக்கி அது ரொம்ப விசேஷம். மிதுனம் கன்னிக்கெல்லாம் இனிமேல் வளர்ச்சியான பேரிடுமா அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அப்புறம். இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரம் பற்றி சொன்னீங்களே, ஸோ அதை டீட்டெயிலாக மேம் நாளைக்கு யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குரு உச்சத்தில் இருப்பார் நாளையிலேருந்து? இல்லை, குரு வந்து பொதுவாக கடகத்தில் உச்சத்தில் பயணிச்சிட்ருக்காரு. இந்த திருவோண நட்சத்திரத்தில் இந்த தினப்பலன் மாதிரி சொல்லலாம். மேஷத்துக்கு அமோகமான வெற்றி உண்டு, புதிய வாய்ப்புகள் உண்டுமா. ரிஷபராசிக்கு நல்ல ஒரு விருந்தினர்கள் வரலாம், ஒரு புதிய ஒரு நட்பு வட்டாரம் வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள், போட்டு வச்ச காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கும். கடக ராசிக்கு அறிமுகமான ஒரு தலைவரை சந்திக்கிறதோ அல்லது ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நடக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த விஷயங்கள் காரியங்கள் தடையாக இருந்துச்சோ நாளைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும், அம்மாவளியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தது கன்னிங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், கோர்ட்டு வம்பு கேஸு எதையா இழுபறியில் இருந்த மனஸ்தாபங்கள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. துலாம் ராசி. துலா ராசிக்கு வந்து பெண்களால் லாபம், மனைவியால் யோகம், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும்.
நாளைக்கு. விருச்சிக ராசிக்கு, அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இது போல் இரத்த உறவுகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய பணவரவு, ஏதாவது ஒரு கையெழுத்து டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை நாளைக்கு காட்டும் கண்டிப்பாக. அடுத்தது மகரம், குதூகலமான நாளாக இருக்கிறது. ஒரு சுபகாரியத்துக்கு ஒரு திட்டம் போடுவீங்க, அந்த சுபகாரியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பணவரவையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. கும்பராசி பார்த்திங்கன்னா தொழிலில் தடை இருந்துச்சு, அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கும், விரயத்தை கூட கொடுக்கலாம். மீன ராசிக்கு கண்டிப்பாக பெரியோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நாளைக்கு உண்டு. கல்வி சார்ந்த கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாராட்டு மழை நாளைக்கு கிடைக்கும். சூப்பர் மேம், ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஓணம் ஃபங்க்ஷன் வந்து கேரளாவில் தான் மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ வீட்டில் வந்து எந்த நேரத்தில் எப்படி வழிபடணும்? இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கடவுள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எது வேணாலும், இந்த திருவோண நட்சத்திரம்ங்கும்போது பெருமாள் வழிபாடை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ பெருமாள் தாயார் வழிபாடை எடுக்கலாம். யாருக்காவது தானம் தர்மம் பண்ணலாம். ஒரு வயிறு குளிர்றது என்னென்னா சாப்பாடு தான், இந்த தானத்தை கொடுக்கலாம். நாளைக்கு புதன்கிழமை இந்த பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, அதே போல் வெண்பொங்கல், இது மாதிரி நெய்வேத்தியம் பண்ணலாம். பெருமாளுக்கு உகந்தது எதுங்க, அவளு, நாட்டு சக்கரை, ஏலக்காய், பால் பாயாசம் வைக்கலாம். இதை மாதிரி வச்சு நம்ம அங்கே வந்து ஒரு பூ கோலம், ஒரு 5-6 கலரில் பூ அழகாக வந்து ரங்கோலி போடலாம். கலை நயத்தை சொல்லக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம் இந்த ஓணம் வந்து. அப்போ இதுக்கு வந்து நான் கேரளாக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களுடைய ஒரு அருமையான பண்டிகை. நம்ம எப்படி நம்ம தீபாவளி அன்றைக்கி கூட அவங்க புது ட்ரெஸ்ஸு, பலகாரமெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி கலாச்சாரத்தை, பண்பாட்டை மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி, லாங்குவேஜஸ் சார்ந்து ஒரு இணக்கமான ஒற்றுமையை நாங்களும் எடுத்து வழிபாடு எடுக்கும். நாமளும் ஒரு ப்ளஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஓணம் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்கறது, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். அதை வந்து பாரம்பரியமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். எந்த நேரத்தில் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேம்? நாளைக்கு எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஓரை நல்லா இருக்குமா, 6 to 7 காலையில். மத்தியானம் வந்து இந்த சாப்பாடெல்லாம் அன்னதானம்லாம் சொன்னால 1 to 2 புதன் ஓரை, சுக்கர ஓரை, இந்த 2 ஓரையுமே நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வழிபாடுங்கும் போது காலையில் தான், அதிகாலை எந்திரிச்சு அவங்க 4 மணிக்கெல்லாம் வந்து அந்த குளியல், இந்த எண்ணெய் குளியல், இதெல்லாம் அவங்க வந்து பிரசித்த பெற்றது. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே இயற்கை தத்துவார்த்தமாக இருப்பாங்க கேரளாக்காரங்க. ஓகே, ஏன்னா அவங்களாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. நேரமாக அதிகாலை எந்திரிச்சு அந்த கோயிலில் போய்ட்டு அந்த சந்தனம் இட்டுட்டு அந்த மங்களகரமாக இருப்பாங்க. அந்த தூய்மைங்கிற விஷயங்கிறனால தான் அவங்க அந்த ஒயிட்டு சாண்டலை எடுக்கிறது, புரியுதுங்களா? அந்த கிளைமேட்டுக்கும் வேறு நல்லாயிருக்கும். அது மேக்ஸிமம் அந்த காட்டன் தான் அவங்க உடுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து இந்த அதிகாலை எந்திரிச்சு 6 to 7 குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைக்கிறது, பச்சைக்கற்பூரம் வச்சு நம்ம நல்ல ஒரு வழிபாடுக்கு ஒரு நைவேத்திய பொருட்கள் வச்சு, இதே போல் எளிமையான நல்ல ட்ரெஸ்ஸு, பட்டாடையோ அல்லது இது மாதிரி ஓணம் சாரியோ கட்டி குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியாக ஒரு லட்டு, ஏதாவது ஒன்று லட்டு கொடுக்கலாம். லட்டெல்லாம் வாங்கி வீட்டில் செய்யலாம், பூந்தி செய்யலாம். இது மாதிரி இனிப்பு பலகாரம் செஞ்சு நம்ம வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் திருமணம், அதே போல் ஏதாவது ஒரு கைங்கரியம், நல்ல சுபகாரியம் நடக்கும். இப்போ நாளைக்கு வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைனா வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்றப்போ நாளைக்கு எடுத்தால் அது கரெக்டாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுக்கலாம். அது மகர ராசி, மகர லக்னம், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இதில் மிலாடி நபியும் வருது, அதனால் ராகுவுடைய சாரம் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி செல்லக்கூடிய அமைப்பு, புதிய வாய்ப்புகள், அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய விஷயங்கள், ஒப்பந்தங்கள், கையெழுத்து, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நாளைக்கு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். ஓகே மேம், இப்போ மக்களுக்கு எதாவது சொல்ல வரீங்களா மேம்? கடைசியாக எப்போவுமே ஒன்று சொல்லி முடிப்பீங்க இன்னைக்கு. கண்டிப்பாங்க. எல்லாருக்குமே இப்போ வந்து அரசியல் செல்வாக்காகட்டும், இப்போ பட்ஜெட்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு, எல்லாருக்குமே ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் சிறப்பான பண்டிகை நமக்கு வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஓணம் செலிப்ரேஷன் மாதிரி அடுத்தது நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால் எல்லாருமே நல்ல விஷயம், ஆன்மீக சிந்தனையோடும் அறிவோடும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே வளர்வோம், வளர்ப்போம். 4 பேர்த்துக்கு ஒரு நல்ல விஷயங்களாக எடுத்துக்காட்டாக வாழணும் என்று வாழ்த்தி, வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ மேம்.